சுவையாக சமைக்கிறோம், ருசியாக சுவைக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே நெய் சோறு கறி குழம்பு இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா எக்ஸஸாக இருந்தாலும் மறுநாள் சாப்பிட்றதுக்கு ஓகேவா. இதே மந்தி மக்ளூபா பிரியாணிலாம் பண்ணோம்னா எக்ஸஸாக பண்ணாதீங்கம்மா, நெக்ஸ்ட் டே வேற ஏதாவது பண்ணுங்க. அந்த மாதிரி வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாவே ஃபர்ஸ்ட் மண்டேக்கு வருது சோறு ரசம் இந்த மாதிரி மைல்டாக வச்சு சாப்பிட்றலாமா அப்படின்னா இந்த பிளானை கொஞ்சம் சத்தமாக சொல்லிட்டோம்னா போதும், வீட்டில் இருக்க அத்தனை பேர் உஷாராயிருவாங்க. என்ன வேணா வைக்கலாம், ஆனால் ரசம் மட்டும் வேணாம். இது என்ன கான்செப்ட்னு ஒன்றும் புரியல. ரசம்னா விஷம் மாதிரி இருக்குமா, கறினா சரியா. ரசம் வைக்கிறியா, ஓகே நோ ப்ராப்ளம். கறி தண்ணி ரசம் வைக்கிறியா, அப்போ கறி எடுத்து வேக போட்டு ரசம் வைக்கணுமா, அதில் அட போங்கடாங்கிட்டு. கரெக்டாக சோறு வேகிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும், அவர் ரெடி ஆகிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம என்ன வேணா செஞ்சிடலாம். பார்க்கலாமா? ஒரு முறை நான் செய்யற மாதிரி ரசம் செஞ்சு பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும். நல்லா தக்காளி பழத்தை வந்து கையாலே பிசைஞ்சு விடணும். அந்த மாதிரி பிசையும் போது சூப்பரா இருக்கும். மஞ்சள் பொடி, சீரக பொடி, மிளகு பொடி கொஞ்சம் தூக்கலாவும், பெருங்காய பொடிலாம் போட்டு கையால நல்லா பிசைஞ்சு விடுங்க. பூண்டு ஒரு 4-5 பூண்டு எடுத்து நல்லா தட்டி அதையும் சேர்த்து மல்லித்தலை எல்லாத்தையும் சேர்த்து கையால நல்லா பிசைஞ்சு விடணும். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் பிசைறோம். இந்த மாதிரி கையில பிசைற ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அது செம்ம சூப்பரான ஃபிளேவரா இருக்கும். அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊத்திட்டு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே எடுத்து குடிச்சு பாருங்களேன். அப்படியே ரியல் ரசம் தாளிக்காம அப்படியே வெறுமனை சாப்பிட மாதிரியே இருக்கும். ரசம் வைக்கிறதுக்கு தனியா சட்டி வச்சிருப்போம் இல்லையா, கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு வர மிளகா போட்டு கொஞ்சம் தட்டி வச்சிருந்த பூண்டையும் போட்டு நல்லா முருக வதங்கினதுக்கு அப்புறம் கூட்டி வச்சிருக்க ரசத்தை ஊற்றி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நுர கொட்டினானே ஆஃப் பண்ணிருங்க. மறக்காம தட்டு போட்டு மூடி வச்சிருங்க சாப்பிட்ற வரையும். ரசம் தான் சாப்பிட போறோம்னு முடிவாயிட்டோம்னா ஒயிட் சோரை கொஞ்சம் லைட்டா கொலைய விட்டு நிறைய சைட் டிஷோட வச்சு சாப்பிட்டு பாருங்க, செம்மையா இருக்கும், சொர்க்கமா இருக்கும்பா. நீங்க ரசம் சாப்பிட்றீங்க அப்படின்னா வந்து நான்வெஜ்ஜோட நிறைய காம்பினேஷன் இருக்கும். நான் வெஜ்ல வந்து பெஸ்ட் காம்போ தெரியுமாங்க, உருளைக்கிழங்கு தான். யாரெல்லாம் இதை அக்ரி பண்றீங்க? இந்த மாதிரி முட்டை புரிஜி பண்றீங்க இல்லையா, அப்ப என்ன வேணா மசாலா போட்டுக்கோங்க. சிக்கன் 65 மசாலா இருக்கு இல்லையா, லாஸ்டா ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு பிரட்டி விட்டு பாருங்க. நீங்க முட்டை சாப்பிட்றீங்களா இல்ல சிக்கன் சாப்பிட்றீங்களா லைட்டா கன்ஃபியூஸ் ஆகும். இன்னைக்கு கிடைச்ச 20 நிமிஷத்தை சூப்பரா அசத்திட்டோம் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தா எல்லாத்தையும் வந்து திறந்து பார்த்துட்டு இல்ல எனக்கு கண்டிப்பா உப்பு கண்ட எல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்றாரு. சரி, நம்ம டார்கெட் என்னது, அவரோட வாயில இன்னைக்கு ரசம் படணும், அவ்வளவுதான். இந்த மாதிரி காம்போ அப்போ உப்பு கண்ட யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க.